ஒன்னேவன் புஸ்தகம் 3வது அதிகாரம். அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை அப்படின்றார். போன வாரம் இதில் முன்பகுதியை போதிச்சிட்டோம். இந்த வாரம் பின்பகுதியை போதிக்கிறேன். நான் பாவம் செய்கிற எவனும் அவரை காணவில்லை அப்படின்றது. பொதுவாகவே கர்த்தரை யாரும் பார்க்க முடியாது, காண முடியாது. இங்கே ஒரு அழுத்தமான வார்த்தை சொல்கிறாரு. பாவம் செய்கிற எந்த ஒரு மனுஷனாக இருக்கட்டும் கடவுளை கர்த்தரை பார்க்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, கடவுளை மனுஷன் பார்க்கறது ஒரு கூடாத ஒரு விஷயம், பார்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாருமே பாவம் செஞ்சிடறான். அப்போ எல்லாரும் பாவம் செஞ்சிடறதுனால எல்லாரும் கடவுளை பார்க்கறது காண்கிறது கூடாத விஷயமா இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா, கடவுளை ஏன் மனுஷன் பார்க்க முடியாது? அதுக்கு 2 கருத்து. 1, கர்த்தர் பூரண அழகுள்ளவர். 2, பூரண பரிசுத்தர். இந்த 2 கேரக்டர் அவர்கிட்ட இருக்கிறதுனால மனுஷன் அவரை பார்க்கறதுக்கு அவர் அனுமதிக்கிறது கிடையாதுன்றார். பூரண பரிசுத்தரையும் பூரண அழகுள்ளவரையும் ஏன் மனுஷன் காண முடியாது, பார்க்க முடியாது? அந்த கருத்துக்கு வார்த்தை சொல்கிறேன். மனுஷன் பாவி, அதைத்தான் சொல்கிறார். மனுஷன் பாவியாக இருக்கிறதுனால தேவத்தை காணக்கூடாதபடிக்கு தேவன் தன்னை அழகை மறைத்து கொள்கிறார். பாவியான மனுஷனுக்கும் அழகுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. அந்த கேள்விக்கு பதிலை பாருங்களேன். 6வது ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் அழகுக்கும் பாவத்துக்கும் ரொம்ப சம்பந்தப்படுத்தி பேசுகிறார். இங்கே ஒரு வசனம் இருக்கு. 6வது அதிகாரம் 6ஆம் வசனம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசாலமாக இருந்துச்சு. அவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு மனஸ்தாபம் வந்துருச்சு அப்படின்னா வருத்தம் வந்துருச்சான். கர்த்தருக்கு மனுஷனை உண்டாக்குனதுனால கர்த்தருக்கு வருத்தம் வந்துச்சுன்னாரு. அடுத்து சொல்கிறாரு, அவருக்கு மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னா இருதயத்தில் நல்ல கவலை, நல்ல கலக்கம் வந்துருச்சான் கர்த்தருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், மேலே மனுஷனுடைய கேரக்டரை பற்றி பேசுகிறார். மனுஷனுடைய அக்கிரம், 5ஆம் வசனம், மனுஷனுடைய அக்கிரம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்து நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டுபிடிச்சிட்டாராம். சொல்கிறாரு, மனுஷன் இருதயம் இருக்கு பாருங்க, ரொம்ப மோசம், ஃபுல்லாக ஈவில் தாட், பொல்லாத சிந்தை. அவனுடைய இருதயத்துடைய நித்தமும் தோற்றம் எப்படி தோலுதாம்? மிகவும் மோசமான தோற்றம் உடையவனாய் இருக்கிறானா. மிகவும் நித்தமும் அவனுடைய இருதயத்துடைய தோற்றம் மிகவும் மோசமானதாக இருக்கிறதுனால தெய்வம் பூரண அழகுள்ளவர். இந்த மோசமான இருதயம் நித்தம் அவனுக்கு தோன்றதுனால தன்னை இந்த மனுஷனுக்கு காமிக்கிற கிடையாதான். என்ன சம்பவம் தான் நடந்தது அப்படின்னு பார்த்தா, மேலே சொல்றாரு, தேவகுமாரர்கள் மனுஷ குமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். தேவகுமாரர்கள்னு ஒன்று இருக்குது. இந்த தேவகுமாரர்கள்னு சில பேர் சொல்றாங்க தூதன் அப்படின்றாங்க. கிடையாது. பரிசுத்தமான மனுஷர்களை தேவகுமாரன்னு சொல்லுது. நல்ல பரிசுத்தத்தில், நல்ல அழகான பூர்ண பரிசுத்தத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் ஒரு காலம் வரும்போது, நோவாவுக்கு முன்னாடி தேசம் முழுக்க அழிஞ்சிட்டு பின்னாடி மனுஷன் என்ன பண்ணுறான், கல்யாணம் கட்டிக்கிடுறான். கல்யாணம் கட்டும்போது நல்ல சௌந்தரியமான பெண்கள் எல்லாம் பிறக்கிறாங்க. நல்ல சௌந்தரியமான பெண்கள் பிறக்கும்போது தேவகுமாரர்கள் இந்த அழகான சௌந்தரியமான பெண்களை பார்த்து இந்த பெண்கள் எல்லாவற்றையும் தங்களுக்கே பங்கிட்டு பிரித்து கொண்டார்களாம் அப்படின்றார். என்ன பாருங்களா, ஒரு அழகை பார்த்த உடனே தேவ புத்திரர்களுக்கு, தேவ குமாரர்களுக்கு அழகான ஸ்திரீகளை தங்களுக்கு பங்கிட்டு கொண்டார்களாம். அதனால கர்த்தர் சொல்றாரு, இதனால மனுஷ இருதயம் எப்படி இருக்குது, கெட்டு போயிட்டு, மோசமா போயிட்டு, ரொம்ப கெட்டு போயிட்டு அப்படின்றாரு. அதனால அவர் சொல்றார், நான் பூரண அழகு, என்னை போல அழகுள்ளவன் யாருமே கிடையாது உலகத்துல. பூரண அழகுள்ள என்னை பாவியான மனுஷன் பார்க்கும்போது அவன் இருதயம் நித்தமும் பொல்லாதவைகளா இருக்கிறதுனால, அனுதினமும் ஒவ்வொரு நிமிஷமும் பொல்லாதவைகளா இருக்கிறதுனால, பூரண அழகுள்ள என்னை பார்க்கும்போது அவன் தன் இருதயத்தில் என்னை இச்சித்து பாவத்துக்கு ஏதுவாக நடப்பான். அதனால
பாவிகளுக்கு தேவன் தன்னுடைய பூரண அழகை காமிக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த பூரண அழகுல அவன் பாவத்துக்கு என்று மயங்கி கிடக்கிறான்ன்றார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஏண்டெல்லாம் சில பேர் கேட்டிருக்கிறாங்க, ஏன் உங்க கர்த்தர் மட்டும் மறைஞ்சிருக்கிறார்? எல்லா தேவனும் அவங்கவுங்க ஊர்ல தெரியுது, கர்த்தர் ஆவியா இருக்கிறாருன்றீங்க, உங்க கர்த்தரை ஏன் பார்க்க முடியாதா அப்படிலாம் கேட்பாங்க. பார்க்க முடியாது. ஏன்னா மனுஷ நினைவு ரொம்ப மோசம். பூரண அழகுள்ளவரை பார்க்கும்போது அந்த பூரண அழகுள்ளவரோட இருதயத்தில் பாவம் செய்து விடுகிறான் மனுஷன். அதனால ஒன்று, மனுஷன் கேடானவனா இருக்கிறதுனால பாவியா இருக்கிற மனுஷனுக்கு தேவன் தன் அழகை காமிப்பது கிடையாது. நல்லா கேட்கணும், ஏன் தேவன் உலகத்துக்கு தன்னை காமிக்கிறதில்ல அப்படின்ற காரியத்தெல்லாம் சொல்லிட்டு வரேன். 2, பூமியில மனுஷனுக்கு தேவன் தன்னை காமிக்காத விஷயம் 2வது விஷயம், பாவம் செய்கிற எவனும் அவரை காணவில்லை என்கிறதுக்கு 2வது காரியத்தை சொல்றாரு. 2வது காரணம், அவர் பரிசுத்தர். எல்லாரும் சொல்லுங்களேன், கர்த்தர் பரிசுத்தர். சொல்லுங்களேன் ஒருக்கா எல்லாரும், கர்த்தர் பரிசுத்தர். ஆமென். கர்த்தர் மட்டும்தான் பரிசுத்தர். அந்த பரிசுத்தரை பாவிகளுக்கு அவர் காமிக்கிறது கிடையாதான். ஏன்? 2 பாயிண்ட் சொல்றேன். 1, நீதிமொழி புஸ்தகம் 20வது அதிகாரம் 15 வசனத்தில் இருக்குது. பரிசுத்தமானதை விழுங்குறதும் பொருத்தனை பண்ணின பின் யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும் அப்படின்னா, பரிசுத்தமானதை விழுங்குறதுன்னு என்ன அதை சொல்றேன். பரிசுத்தமானதை மனுஷன் விழுங்க முடியுமா அப்படின்னு கேட்டா விழுங்க முடியும் அப்படின்றார். பரிசுத்தமானதை விழுங்குறதுன்னு என்னன்னா இங்கிலீஷ் பைபிள் சொல்றாரு, அதாவது ஒரு காரியத்துக்கு மனுஷன் தன்னை அர்ப்பணித்த பின்னாடி மற்ற காரியத்தில் கண்மூடித்தனமாய் விழுகிறது. இதுதான் பரிசுத்தமானதை விழுங்குறதுக்கு இங்கிலீஷ் பைபிளில் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. மனுஷன் எல்லாருமே, நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்? அர்ப்பணம் பண்ணிட்டோம். ஞானஸ்தானம் எடுக்கும்போது தேவன்கிட்ட, நான் இனி உலகத்துக்கு பின்னாடி போக மாட்டேன், நான் இனி பாவத்துக்கு முன்னாடி போக மாட்டேன் அப்படின்ட்டு ஞானஸ்தானம் எடுக்கும்போது எல்லாருக்குமே போதிப்பாங்க. ஆமென். ஒவ்வொருவருக்கும் ஞானஸ்தானம் எடுக்கும்போது, நானே நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்போது சொல்லியிருக்கிறேன், இனி உலகத்துக்கு போகக்கூடாது, இனி பாவத்துக்கு போகக்கூடாது, இனி பிரச்சனைக்கு போகக்கூடாது, இனி பண்டிகைக்கு போகக்கூடாது, இனி விக்கிர திருநாளுக்கு போகக்கூடாது. எல்லாத்துக்கும் ஆமேன்றாங்க. அந்த ஆமேனை கேட்ட பின்னாடி தான் ஞானஸ்தானமே கொடுத்துருக்கிறேன். இனி குடிக்க போகக்கூடாது, இனி செத்தவனுக்கு சாப்பிட போகக்கூடாது, இனி பண்டிகைக்கு ஊறிச்சு போகக்கூடாது எல்லாம் சொல்லி, ஓகே பாஸ்டர், நான் எதுக்குமே போக மாட்டேன், எனக்கு ஞானஸ்தானம் தாருங்கன்னு சொல்லி அவங்களும் வாயில் அறிக்கையிட்ட பின்னாடி நானும் கூட்டுட்டு போய் ராஜு பாஸ்டர் வச்சு நல்லா முக்கி விட்டுட்டோம். கோழியை விட்டுறதுக்கு ரெடி பண்ண மாதிரி கொண்டாச்சு. போட்ட பின்னாடி சமர்ப்பணம் பண்ணிட்டாங்க. சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன சொல்றாங்கன்னா, கண்மூடித்தனமாட்டு கண்ட காரியத்தில் விழுந்துடுறாங்க. ஆமேன் சொல்லுங்களா. ஆமேன். ஆமேன் சொல்லுங்களா. கண்மூடித்தனமாட்டு சமர்ப்பணம் பண்ணியாச்சு, பண்ணிட்டு கண்ட காரியத்தில் போய் விழுந்துடுறது, கண்மூடித்தனமா விழுந்துடுறது. இதைத்தான் சொல்றது பரிசுத்தமானதை விழுங்குறதும் அப்படின்றது தான். ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு சமர்ப்பணம் பண்ணி கொண்டு பின்னாடி அவன் கண்மூடித்தனமாக அவன் வேறொரு ஜாதியில பெண் எடுக்கிறதும் வேறொரு புருஷனை கட்டி கொள்வதும் கண்மூடித்தனமான வாழ்க்கை அப்படின்றார். சமர்ப்பணம் பண்ணின பின்னாடி, ஆமென், அப்படி பண்ண பின்னாடி கர்த்தருக்கு இவனை பார்க்கும்போது ஒரு அருவருப்பை போல தெரியுது. அவர் பரிசுத்தர். இந்த மனுஷன் பண்ற பலகீனமான காரியங்கள் கர்த்தருக்கு வேண்டாம் வெறுப்பாய் மாறிவிடுகிறது. அதனால அவர் சொல்றாரு, தன்னை மறைத்துக் கொள்ளுகிறார். தெய்வம் ஒரு நேரம் ஒருவன் பாவம் செஞ்சா விட்டுறலாம், திருப்பி ஒருவன் பாவம் செய்யும்போது கர்த்தருக்கு அது விசானமாய் மாறிவிடுகிறது என்றார். 2வது சொல்றாரு, பொருத்தனை பண்ணின பின்னு யோசிக்கிறது மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும் அப்படின்னா, இங்கிலீஷ் பைபிள் என்ன சொல்றதுன்னா, ஒருவன் பொருத்தனை பண்ணின பின்னாடி அந்த பொருத்தனை செய்வதற்கு லேட் ஆகிறது, யோசிக்கிறதுன்னா லேட் ஆக்குறது அவனுக்கு கண்ணியா இருக்கும் அப்படின்றாரு. நிறைய பேர் கர்த்தருக்கு அதை கொடுப்பேன், இதை கொடுப்பேன், அந்தளவு இருந்துடும், நான் இந்த அளவு இருந்துடும், ஓவரா அள்ளி கொடுப்பா பாருங்க. காரியம் நடக்கும்போது தோடு தான் மிச்சம் கர்த்தருக்கு. ஆமேன் சொல்லுங்களா. சொல்லுங்களா ஒருக்கா. ஏமேன். அவர் சொல்றாரு, அது அவனுக்கு கண்ணியா இருக்கும். நல்லா கேளுங்க, ஒரு மனுஷனுக்கு பாவம் உள்ள வந்த பின்னாடி
எனக்கு ஒரு விஷயம் செய்கிறதுனால அது எனக்கு கண்ணியாய் ஆகும் என்று தெரிஞ்சே பாவம் செய்கிறவனாக இருந்தால், நான் முள்ளில் வைக்கிறது எனக்கு வேதனை தரும் என்று தெரிஞ்சே அவன் முள்ளில் கால் வைக்கிறவனாக இருந்தால், அவன் தெய்வத்திற்கு சோதனை கொடுக்காமல் போக மாட்டான். ஏன்னா ஒருவன் தன்னைத்தானே சோதிச்சு கொள்றான்னா, தன்னை விட ஒருவன் பெரியவன் இல்லை என்பதை உணர்த்தும்படிக்காக தெய்வமாக இருந்தாலும் தெய்வத்தை சோதிச்சு விடுறான். எனக்கு தெரியும், நான் பொருத்தனை பண்ணிட்டு நான் செய்யாமல் இருந்தால் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது இல்லையா? எனக்கு தெரியும், அநேக காரியத்தில் உலகத்தில் விழும்போது நிறைய பிரச்சனை எனக்கு வரும் தெரியும். அப்படி தெரிஞ்சும் ஒரு மனுஷன் கண்மூடித்தனமாய் பாவத்தில் விழுறான், யோசிச்சு பாவத்தில் விழுறான். அப்படி யோசிச்சு திரும்ப திரும்ப பாவத்தில் விழுந்தால் அவனுக்கு பிரச்சனை வரும் என்று தெரிந்தால், தன்னைத்தானே அழித்து கொள்கிற ஒரு மனுஷன் தீட்டு உள்ளவனாக இருக்கிறான். அந்த தீட்டுப்பட்ட மனுஷனை பரிசுத்த தேவன் தன் பக்கத்தில் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா தன்னையே அழிக்க நினைக்கிறவன் தன் கூட யார் இருந்தாலும் அவர்களை அழித்து விடுவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அவ பரிசுத்த தெய்வம், அழகு உள்ள தெய்வம் ஏன் பாவியான மனுஷனுக்கு கிடைக்க மாட்டார் அப்படின்னா, மனுஷன் ரொம்பவும் பிராடத்தனமாக இருக்கிறான், ரொம்பவும் மோசமாக இருக்கிறான், மனுஷன் சுய இச்சையில் தனக்காக வாழ்கிறான். அதனால கர்த்தர் இந்த மனுஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காமிக்கிறது கிடையாது. யூதாக்கள் புத்தகம் போயிருங்க எல்லாரும். 1:16. இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும், இந்த முறுமுறுக்கிற மனுஷனுக்கு தேவன் தன்னை காமிக்கிறது கிடையாது. எப்போ பார்த்தாலும் குறையே பேசிட்டு இருப்பாங்க. அது சரியில்லை, இது சரியில்லை. கடவுள் கொடுத்தாலும் கடவுளை முறுமுறுப்பாங்க, கொடுக்காம இருந்தாலும் முறுமுறுப்பாங்க. சிலருக்கு கொஞ்சம் கிடைச்சாலும் முறுமுறுப்பாங்க, சில பேருக்கு நிறைய கிடைச்சாலும் இன்னும் கிடைக்கணும் முறுமுறுப்பாங்க. எப்போ பார்த்தாலும் முறுமுறுக்கிறவனா இருக்கிறான். ஒரு தங்கச்சி ஏண்ட சொல்லிச்சு, என் புருஷனை டைவர்ஸ் பண்ண போறேன்னா. நான் எதுக்குமான்னு கேட்டேன். வாயை வச்சுட்டு சும்மே இருக்க மாட்டார் அப்படின்றது. எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா வந்தாலும் தப்பாக பேசிட்டு இருக்கிறாரு, தங்கச்சி வந்தாலும் முறுமுறுத்துட்டா இருக்கிறாரு. தங்கச்சி வந்துட்டாலா, உன்னோட 2 சாரியை காணாமல் போயிருமே, தங்கச்சி அதுக்கு தானே வந்திருப்பா, எதையாவது போட்டு குடைவாரா முடியாதுன்றார். ஹலோ, இங்கே சொல்கிறாரு, இவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் யாரு கீழே போடுறாரு, தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்கள். தம் மனம் போன போக்கில் மனுஷன் வாழ்றான்றார். பாவியான மனுஷன் தங்க மனசுல என்ன இருக்குதோ அதைத்தான் நிறைவேற்ற ஆசைப்படுறானே தவிர, தெய்வம் என்ன விரும்புகிறாரோ அதை நிறைவேற்றுவதற்கு ஆசைப்பட மாட்டேன்றான். என் மனசுல என்னெல்லாம் தோன்றுது, என்னதெல்லாம் விருப்பப்படுறேன், நான் எங்கேயாவது போகணும்னா போயிடுறேன், எதையாவது சாப்பிட்றேன்னா சாப்பிட்றேன், எந்த பண்டிகைக்கு போனாலும் போயிடுறேன், எந்த திருவிழாவுக்கு போனாலும் போயிடுறேன், என்ன பாவத்திலையும் விழுந்துடுறேன், எந்த மாந்திரியத்திலையும் போயிடுறேன், எந்த நாள்லையும் போயிடுறேன், எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணிடுறேன், நான் விழுந்துடுறேன். தன்னுடைய சுய இச்சன்படி வாழுகிறான்றாரு. இந்த மனுஷனுக்கு தேவன் பரிசுத்தர் காமிப்பது கிடையாது. ஏன்னா நாளைக்கு கர்த்தரே கூப்பிடுவான், வாங்க நம்ம பண்டிகைக்கு போயிட்டு வருவோம் 2 பேரும் சேர்ந்து. மாதாவுக்கு பண்டிகைன்ட்டு இவங்க போய் கூப்பிட ஆரம்பிச்சிருவான். அதனால கர்த்தர் சொல்றாரு, தன்னுடைய சுய இச்சையின்படி வாழுற மனுஷனுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துவது கிடையாதுன்றார். நான் எப்பவுமே ஒரு பாயிண்ட் சொல்லுவேன், நீங்கள் ஜெபிக்கிறதுனால தேவனை பார்ப்பேன் என்று சொன்னது மூடத்தனமா இருக்கிறது. முட்டாள்தனத்தில் கொடிதான முட்டாள்தனம். நீங்கள் தேவனோடு கூட வாழ வேண்டும் என்கிறதுல தான் நீங்கள் தேவனை பார்க்க முடியுமே தவிர நீங்கள் ஜெபத்தில் பார்க்க முடியாது. எவ்வளவுதான் நீங்கள் ஜெபம் பண்ணாலும் பாவிகளும் அகங்காரிகளாயும் பொல்லாதவர்களும் இச்சையில் நடக்கிறவர்களும் தற்பிரியரும் சுயப்பிரியருமாய் வாழும்போது தேவன் தன்னை அவர்கள் வெளிப்படுத்துவது கிடையாது. தேவன் யாருக்கு வெளிப்படுத்துறார் அப்படின்னா, பரிசுத்தவானுக்கு தான் வெளிப்படுத்துகிறார். விசுவாசத்தில் நீதியில் வாழுற மனுஷனுக்கு தான் வெளிப்படுத்துகிறார். சுய இச்சையின்படி வாழுற மனுஷனுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துவதில்லை என்றார். இல்ல முறையிடுகிறவர்களும் 2. சில பேர் பாருங்கள், நான் எப்போ பார்த்தாலும் கர்த்தாவே எனக்கு செய்த தீங்குக்கு அவன் நாசமாக போகட்டும். நான் சபை ஆரம்பித்த போது ஒரு அண்ணன் வந்தார், இல்லை சபை கட்ட கூடாதுன்னாரு. நான் சொல்லிட்டேன், கடவுள் கெட்ட சொல்லி பணம் தந்துட்டார், கெட்டிட்டேன். அந்த மனுஷன் நேரம் என்னையை பார்த்து சொன்னார், இந்த சபையும் சபையோட ஓனரும் சபையை நடத்துகிறவரும் கர்த்தாவே நாசமாக்கும் அப்படியே சொன்னார். ஏன்னா முறையிடுறான் கர்த்தர்கிட்ட, சபை காலியாகணும், சபையோட இந்த இடத்த தந்தவர் காலியாகணும், சபையை நடத்துகிற நான் காலியாகணுன்றார். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஆகும்போது அவரும் ஒரு சபைக்கு போய் ஜெபம் பண்ணுறாரு, கர்த்தாவே ஸ்தோத்திரம் உமக்கு, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், எனக்கு ஏதாவது நீங்கள் தாருங்க ஆண்டவரே, என்னுடைய இடத்தை நல்ல பெருசாக்குங்க ஆண்டவரே, விஸ்தாலமாக்குங்கிறன். கர்த்தர் சொல்கிறாரு, மற்றவங்களை குறித்து முறையிடுகிற ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் தெய்வத்தை பார்ப்பது கூடாத ஒரு விஷயமா இருக்கு.
அடுத்து, இவர்கள் வாய் இருமாப்பானவைகளை பேசும். இந்த வாய் இருக்கு பாருங்க, வாய் மனம் போன போக்கில் வாழ்றான் பாருங்க. இந்த மனுஷனுடைய வாயை பார்த்தீங்கன்னா, இந்த ஆள்கிட்ட போய் சத்தியத்தை சொல்ல முடியாது. இது பாவம், இது குற்றம், இது செய்யாதுன்னு சொல்ல முடியாது. அவ என்ன சொல்லணும்னா, நான் அப்படிதான் செய்வேன், உங்களுக்கு என்ன பாஸ்டர் நீங்க கேட்கலாமா அப்படின்னு பேசுவாங்க. பாஸ்டர்னா என்ன வேணும்னு கேட்டுடலாமா, என்ன வேணும்னு சொல்லிடலாமா? ஆமாங்க, பாஸ்டர் தான் சொல்ல முடியும் சத்தியத்தை, வேற யார் சொல்ல முடியும்? உளையான பாவத்தில் இருக்கிற மனுஷனை தீர்க்க தரிசனமும் தேவனுடைய வார்த்தையும் தான் உங்களை குற்றப்படுத்தி, குறைப்படுத்தி, சரி பண்ணி, சீர்படுத்தி வெளியே கொண்டு வரும். அல்லாமல் உங்க சுய இச்சைக்கு பேசுறது அல்ல சுவிசேஷம், தீர்க்க தரிசனம். இது தேவனுடைய விருப்பத்துக்கு என்று பேசப்படுகிறது. அப்படி தேவனுடைய விருப்பத்துக்கு பேச போகும்போது உங்க வாயெல்லாம் ஏகப்பட்டது பேசி விட்டுருந்தாரு. இருமா, நான் அப்படித்தான் இருப்பேன், நான் இந்த மாதிரி தான் போவேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் என்ன வேணாலும் பேசி விட்டுறாங்க. கர்த்தர் சொல்றாரு, எப்படி பேசினாலும் நான் உன்னை காமிக்க முடியுமா? ஒரு புருஷன்டவே மனைவி என்னத்தை பேசணும், புருஷன் வீட்டுக்கு வரமாட்டான். ஹலோ, எனக்கு ஒரு அம்மா உண்டு பாருங்க, நான் நிறைய கதை சொல்ல வேண்டியிருக்கேன், பின்னாடி நல்ல சத்தியத்துக்கு போவோம். ஒரு அம்மா எனக்கு அடிக்கடி ஃபோனை போட்டு, பாஸ்டர் என் புருஷன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு, ஜெபம் பண்ணுங்க. நான் 2-3 தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கேன், அற்புதம் நடந்திருக்குது. அதனால எனக்கு அடிக்கடி ஃபோனை போடணும், நான் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். அந்த அக்காவுக்காண்டியே ஃபோனை பாதி நேரம் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். என் புருஷன் இன்னைக்கு ஓடி போயிட்டாரு, பாஸ்டர் ஏதாவது சொல்லுங்க, அவர் ஓடி வரட்டு அப்படின்னு. நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன சொல்லி கத்துருக்காங்க? ஜெபம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அம்மா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவர் வருவார் அப்படின்னு. அவன் அந்த அம்மா சொல்லுது, நான் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிருக்கேன், என் புருஷன் போனது வந்ததே கிடையாது. எங்கள் மாமியும் ஜெபம் பண்ணிருக்குது, எங்கள் பாஸ்டரும் ஜெபம் பண்ணிருக்காரு, என் புருஷன் போனால் வரைய மாட்டார். நீங்கள் 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க தெரியுமா, 2 நாளில் உங்கள் புருஷன் வருவார்னு. கரெக்டாக 1.25 நாள்லே வந்துட்டாரு. அதனால நீங்கள் ஏதாவது சொல்லுங்க, நடக்கும் அப்படின்னு சொல்லுது. நான் சொன்னேன், ஏடா கூடமா பேசுனா புருஷனை வீட்டை விட்டு வெளியே துரத்துற அளவுக்கு பேசிக்கிட்டு ஜெபம் பண்ணா புருஷன் திருப்பி வருவாருங்கிறது எவ்வளவு பெரிய மூடத்தனம் பாருங்க. நான் சொல்றேன், நீ ஜெபம் பண்ணாண்டா புருஷன் உன்னோட இருக்கும்படிக்காய் தேவ பயத்துல வாழ்ந்து கொள்ள அப்படின்றேன். நான் நல்லா பேசி விட்டுட்டு ஓடிட்டாரு அவர். 3 நேரம் 4 நேரம் ஓட்டார், 2 நேரம் ஜெபம் பண்ணி கொண்டு வந்துட்டேன் தீர்க்க தரிசனத்துல. அப்புறம் நான் விட்டுட்டேன். ஐயோ, இது குடும்பமே கிடையாது, இந்த அம்மா எதெங்கயோ ஏதோ ஒரு சபைக்கு போகுது, உபவாசத்தில் இருக்குது தவிர வாய் இருமாப்பானதை பேசுதுன்றார். வாய் பேசுற அப்படித்தானே பேசும். உங்களுக்கு என்னாச்சு, நான் சபைக்கு போறேன்னாக்கும், நான் இப்போ உபவாசத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், நீங்க சாப்பிட்டு போயிட்டு இருக்கீங்க, வசியத்துக்கு அப்படி தூக்கி போட்டு போறீங்க, நீங்க களி வச்சுட்டு போங்களாக்கும், நான் என்ன கஷ்டப்படுறேன் தெரியுமா, உபவாச ஜபத்தில் ஒரு சேர்ல கூட இருக்க முடியாது, தூங்கிட்டு வந்திருக்கிறேன், நான் என்னைய போய் பேசிட்டு இருக்கிறீங்களே, என்ன பண்றது வரும் கொடூரம். ஒரு சேர்ல இருந்து 1.5 மணி நேரம் பிரசங்கம் கேட்டு வந்துட்டு வீட்டில் போய் பல பிரச்சனை பண்ணுது. அப்புறம் போனை போட்டு புருஷன் ஓட்டாரு, ஆண்டவரே அவர் செய்த பாவத்தை மன்னிங்கன்னு இது ஜெபம் பண்ணுது. நான் சொன்னேன், ஏம்மா உன் வாய் பேசுதுமா, நீ கடவுள்கிட்ட போய் ஒன்றும் கேட்காத, உன் வாய் அமைதியாக வச்சுக்கோ. உன் புருஷன் வீட்டோடே போக மாட்டான், எங்களுக்கும் ஃபோன் பண்ணான்ட்டான், நீ வேற யாருக்கும் ஃபோன் பண்ணான்ட்டான். இவன் ஃபோன் பண்ணாது. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னாச்சு? புருஷன் போய் ஓடுறதே கிடையாது. எதுக்குன்னு, நான் இருந்துச்சே இல்லையா அமைதியாக இருந்துடுறேன். ஓட மாட்டார் அவரு. வாய் இருமாப்பானவைகளை பேசுகிறது, கடவுள் பார்க்க மாட்டாரு. வாய் இருமாப்பானவைகளை பேசும்போது கடவுள் பார்க்க மாட்டான்றாரு. ஆமென். ஏன் கடவுள் நம்மளை பார்க்கல? அவர் பூரண அழகுள்ள, அவர் பார்த்தா அவரோட இச்சை வெளிப்படுத்துகிறோம். அப்புறம் பூரண பரிசு ஏன் நம்மளை வெளிப்படல? எல்லாம் கேடான குணம். அப்புறமா சொல்றாரு, தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். இது பெரும்பாலும் லேடி. ஆமென். Oh Lord, my God, I praise you, praise you, praise you. Lord, I feel the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவினாலே நிரம்பி இருக்கிறேன். வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போனோடனே யாராவது சொல்லுவாங்க பாருங்க, உன் புருஷனோட உனக்கு நல்ல குணம், அவ்வளோதான். அன்னையிலேருந்து புருஷன் கண்ணுக்கே தெரிய மாட்டான். பக்கத்து சொன்னான் பாருங்க, சூப்பர் ஆள் நீன்னு, அவன் தான் அப்புறம் கண்ணுக்கு முன்னாடி தெரியுவான். யாரும் தற்பொழிவு செய்கிறாங்களோ அவங்களுக்கும் முகஸ்துதி செய்கிறது. யார் நல்ல கடிந்து கொண்டு நல்ல வாழ்க்கையை சொல்கிறாங்களோ அவங்கள துதிக்கிறது கிடையாது. யார் ஒரு மனுஷன் கெடுக்கும்படிக்கா நீங்கள் சூப்பர் சொல்கிறாங்களோ உடனே அவங்க ரொம்ப நல்லவங்களாக்கும், அவங்க நல்ல குணமாக்கும், நல்ல அற்புத விதமான ஒரு மனுஷனாக்கும். இப்படி பேசி விட்டுருது பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் புருஷனில் உங்களை எல்லாம் திட்டுறாரா? நான் சொல்கிறேன், அந்த ஆள் தான் உங்களை பராமரிக்க ஆசைப்படுறான். உங்களை நல்லா விட்டுறாரா? ஃப்ரீயாக விட்டுறாரா? உங்கள் மேலே அன்பே இல்லை.
நீங்க நினைக்கிறீங்க புருஷன் என்னை திட்டாம இருந்தால் அது அன்புன்னு. நான் சொல்றேன் கிடையாது. புருஷன் உன்னுடைய சின்ன சின்ன குறைவுகளை பார்த்து உன்னை திட்டான்னு வச்சுக்குமே, அவன் பூரண அன்பு உன் மேல வச்சிருக்கிறான். ஏன்னா மனைவியோட கூட ஐக்கியமா இருக்கும்போது மனைவியோட ஒரு சரீரம் ஆயிட்டேன். இப்ப நான் யாரோட ஐக்கியமாகி என்னை முக்கியமா கேளுங்க, யாரெல்லாம் வந்து புகழ்ந்து பேசுறாங்களோ அங்கதான் குறை சொல்ற இடத்துல யாரும் விழமாட்டா. நீங்க சூப்பரா இருக்கிறீங்க, உங்க புருவம் நல்லா இருக்குது, உங்க கேஸ்டர் நல்லா இருக்கு சொல்லிட்டு வைங்களா, பொட்டுன்னு கவர்ந்துருவாப்ல. அது சொல்றாரு, முகஸ்துதிய செய்யறதுக்கு புகழ்ந்து பேசுறவன் போகாதன்றாரு. ஆமென். அப்ப நான் சொல்றேன், யார் ஒரு மனுஷனோட ஃபெலோஷிப்ல இருக்கிறாங்களோ அவங்க ஒரே சரீரமாய் மாறிவிடுகிறார்கள். அப்போ புருஷனோ மனைவியோ உங்களை போட்டு நல்ல திட்டுறாங்க. ஏன்னா நீங்கள் எங்கேயாவது ஒரு மனுஷனோடு இயங்கி விட்டால் நீங்கள் ஒரே சரீரமாகி விட்டீர்கள். பின்பு அந்த சரீரத்தை விட்டு கணவனால் பிரித்து எடுக்க முடியாது. கணவனும் சரி மனைவியும் சரி ஒருவருக்கொருவர் கடிந்து கொள்ளுதலை கேட்டு கீழ்ப்படிந்திருப்பது நான் சொல்லுவேன் அந்த மனுஷனை தேவன் பார்க்கிறார். ஆமென். எப்படி பார்க்க முடியும் பாருங்க. ஒவ்வொருடைய போன்லாம் பார்த்தா ஏகப்பட்ட பேர். சலோமியா, சர்பா, கிளாண்டினியா, சுலோஃப்ரியா, ஒரு அண்ணன் மொபைலில் பேர். நான் கேட்டேன், என்ன எல்லாம் இங்கிலாந்து பேராக இருக்குது, தமிழ்நாட்டு பேரை வச்சா புருஷன் கண்டுபிடிச்சிருவார். ஃபுல்லாக இங்கிலாந்து பேர். எனக்கு மட்டும்தான் தெரியும் அவருடைய இந்த பேருக்கு உஷா ஃபோன் பண்ணுறான், இதுக்கு மெடோனா ஃபோன் பண்ணுறான்னு அவருக்கு தான் தெரியுமா. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் கடவுளே என்னை பாரும், கடவுளே என்னை பாரும். கடவுள் சொல்கிறாரு, பாவிகளுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துவது கிடையாது, பாவிகள் தன்னை தான் தெய்வத்தை பார்ப்பதும் கிடையாது. என்ன நினைக்கிறாங்கண்ணே, ஆவிக்குரிய சபைக்கு போயாச்சுன்னா கடவுளை நோ பார்த்துடலாம். நோ, ஆவிக்குரிய சபனை இந்த 3 மணி நேரம் உங்களை துள்ள வைக்கிறது இல்லை. இனி அடுத்த வாரம் சபைக்குள்ள நீங்க வர்ற வரைக்கும் உங்களுடைய வெளி வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு போதகன் தெளிவாக உங்களுக்கு போதித்து விடுகிறான். நீங்க வெளியே போனா எப்படி வாழணும் அதுதான் இங்க போதிக்கப்படணும். தவிர இங்க இந்த 1 மணி நேரம் துள்ளிட்டு ஆராதிச்சுட்டு இருந்தாலும் ஒரு மேட்டர் கிடையாது. இந்த போதனை தேவன் உங்களை காணும்படிக்காய் அடுத்த வாரம் இதே ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து நீங்க தேவனை ஆராதிக்கிற வரைக்கும் இங்க போதிக்கிற போதனை நீங்கள் சரியா இருக்கும்போது தேவன் உங்களை கண்டுகொண்டு தேவன் உங்களுக்கு கடாட்சம் வேண்டும். அந்த மாதிரி தான் ஒரு போதனை போதிக்கணுமே தவிர ஏதோ சும்மா ஏடா கூடமா கடவுளே பார்க்காம கடவுளே ஒரு மனுஷனுக்கு தன்னை வெளிப்படுத்தாமல் பூரண புருஷனை ஆகாமல் அப்படி ஒரு வாழ்க்கை வந்து வேஸ்ட். நல்லா புரிஞ்சுடுங்க. அதனாலதான் பாவிகளுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துவது கிடையாது, பாவிகள் தேவத்தை பார்ப்பது கிடையாது. ஏன்னா ரொம்ப கேடான ஒரு மனுஷர்கள், ரொம்ப மோசமான ஒரு மனுஷன். அவ உங்களுக்கு புரிஞ்சிட்டு ஏன் கடவுளை மனுஷன் பார்க்க முடியல, கடவுள் சுட்டு எரிச்சிருவாரும் கிடையாது, நாம கடவுளை சுட்டு எரிச்சிருவோம். மாற்றி மாற்றி பேசுகிறாங்க பாருங்க, கடவுள் நம்மளை சுட்டு எரிச்சிருவார் கிடையாது. அவர் யாருமே அழிக்க மாட்டார், ஒன்றும் செய்ய மாட்டார். மனுஷன் மேலே அவ்வளோ மிகுந்த இறக்கம், நாம் கடவுளையே நாசமாக்கி விட்டுருவோம். அவ்வளோ மோசமான மனுஷன் நம்ம. பைபிள் இங்கே நல்லா படிக்கல, அதனால தான் இங்கே ஜெபத்தை பற்றி சொல்லிட்டாங்க. பவுல் சொல்றாரு கொரிந்தியர்ல, அஞ்ஞானிக்குள்ளாகவும் இல்லாத ஒரு விஷயத்தை ஆவிக்குரிய சபையில் பார்க்கிறேன், ஒருவன் தன் தாயை வைத்திருக்கிறான் என்றார். நான் சொல்லுவேன், விட்டா கடவுளையும் கூட்டு போயிடுவான். ஃபாதர் யூ ஆர் சூப்பர் பூர்ண அழகு அப்படின்றான். வாவ் பியூட்டி, நீங்க வாங்க ஆண்டவரே நம்ம கல்யாணம் கட்டிக்கலாம் கூப்பிடுவான். நான் கண்டிப்பா நான் சொல்றேன், தெய்வம் தன்னை வெளிப்படுத்தினால் பாவிகள் தெய்வத்தையும் திருமணம் கட்ட கூப்பிடுவார்கள். அதனால தேவன் தன்னை வெளிப்படுத்தவில்லை. ஏன்னா தேவ புத்திரர்களே மனுஷகுமார்த்திகள் அழகுள்ளவள் சௌந்தரியம் உள்ளவர்கள் கண்டு அவர்களை தங்களுக்கு பங்குட்டி கொண்டார்கள் இருக்குது. பரிசுத்தவான்களே அப்படிப்பட்ட பாவத்தில் விழுந்தா நம்ம அனுதினமும் நித்தம் பாவத்தை யோசிக்கிறோம், கண்டிப்பா கடவுளோடு ஒரு கல்யாணம் கட்டிக்கிடுவோம். சரி, இன்னும் கொஞ்சம் விஷயத்துக்கு போவோம், முக்கியமான விஷயத்துக்கு போவோமே. அதுல ஒரு பாயிண்ட் போட்டிருக்குது, பாவம் செய்கிற எவனும் கர்த்தரை காணவும் இல்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை அறியவும் இல்லை. இது நல்லா இருக்கும். பாவம் செய்யறாங்க பாருங்க, ஏன் உங்களுக்கு புரியுதா? பாவம் ஏன் செய்யறாங்க அப்படின்னு கேட்டா சில பேர் சொல்றாங்க, அது மனுஷன பாவம் செய்வான். பைபிள் அப்படி போதிக்கல, அவன் கர்த்தரை அறியல தான் பாவம் செய்யறான்றது. ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தரை அறிஞ்சிட்டா பாவம் செய்ய மாட்டான். நம்ம சொல்லுவோம் பாருங்க, வாலிய வயசு அப்படித்தான் இருக்கும், எத்தனை நாளைக்கு தான் சரீரம் தாங்கும், இந்த கட்டை எவ்வளவு நாளைக்கு தான் வேகும்,
நான் சொல்லுவேன், கர்த்தர் இருக்கிற வரைக்கும் கட்ட வேகும். ஏமேன். கர்த்தர் உள்ள இருக்கிற வரைக்கும் பாவம் செய்ய மாட்டான். அவன் பாவம் செய்வதற்கு காரணமே கர்த்தரை அறியாது இருக்கிறது தான். சபையில் எல்லாம் துள்ளி குதிச்சு ஆடி சபை அதெல்லாம் பண்ணிட்டு வேற சபையெல்லாம் போனப்ப தூங்கவே மாட்டாப்புல. நல்லா இருந்துச்சு, நீங்க ஆராதனை நல்லா இருந்துச்சா, பிரசங்கம் நல்லா இருந்துச்சா எல்லாம் சொல்லுவாப்புல. ஆனா வெளியே போகும்போது எல்லாம் சீக்கு பூக்கெல்லாம் பண்ணிட்டு போயிடுறது. ஆனா நான் சொல்லுவேன், ஒருவன் பாவம் செய்யறான அப்படின்னாலே அவனுக்கு கர்த்தரை இன்னும் தெரியாதுன்னு அர்த்தம்ன்றார் பவுல். அவனுக்கு கடவுள் தெரியாது. கடவுள் தெரிஞ்சா துணிகரமான பாவம் செய்ய முடியாது. ஏன்னா இவனை பாவம் செய்ய பண்ற அந்த பலத்தை பார்க்கலும் கர்த்தர் அந்த பலத்துக்கு மேலாக இருந்து இவனை பாவம் செய்ய விடாதபடி பார்ப்பார். ஏன்னா பிசாசை பார்க்கலும் தேவன் 1000 மடங்கு பவர் உள்ளவர். பிசாசு உங்களை பாவம் செய்ய தூண்டுமானால் கர்த்தரை அறிகிற அறிவு உங்களை பரிசுத்தமாக்குவதற்கு போராடும். மீறி ஒரு மனுஷன் பாவம் செய்யறான் அப்படின்னா கடவுள் தெரியாதுன்னு சொல்றாரு. கடவுள் தெரியாத மனுஷன் தான் பாவத்தை செய்யறான். கடவுளை அறியாத மனுஷன், அறிய ஆசைப்படாத மனுஷன் தான் பாவம் செய்யறான்றார். எங்க பார்த்தாலும் குற்றம், அவர் அப்படியாக்கும் இவர் இப்படியாக்கும், எனக்கு ஒண்ணு நடக்கலையாக்கும், ஏன் பேசுற நாங்கெல்லாம் இருக்கிறோம் பாருங்க. ஏட்ட பேசுறோமோ அது குற்றமாக்கும், இது அப்படியாக்கும், இது சப்படியாக்கும். நெவர் பேச மாட்டேன் நான். ஏன் அப்படின்னா மனுஷன் குற்றத்தை சொன்னாலும் நல்லது சொன்னாலும் மனுஷனால நம்மளுக்கு ஒன்றும் ஆக போறது கிடையாது. ஏமேன். கர்த்தரை அறிகிறவன் ஒரு காலமும் பாவத்தில் விழமாட்டான்றார். பாவம் செய்கிற எவனும் அவரை அறியவில்லை. நான் சொல்றேன் அப்படின்னா கர்த்தரை அறிகிறவன், அதிகமாய் அறிகிறவன் பாவத்தை விட்டு விடுகிறான். ஒரு கேள்வி எழும்புது, ஏன் கர்த்தரை அறிஞ்சு பாவத்தை விடணும்? எனக்கு ஒரு கேள்வி அடிக்கடி எழுப்பி விடுறேன். ஏன் கர்த்தரை அறியணும், ஏன் பாவத்தை விடணும்? அதுக்கு பவுல் சொல்றார், நல்லா கேட்கணும், ஒரு கரங்க தட்டி. அதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்றார். பிலிப்பு 3:10 சொல்றார், ஏன் கர்த்தரை அறியணும், ஏன் பாவத்தை விடணும்? நான் வாசிக்கிறேன். எப்படியாவது நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவர் சொல்றாரு. பவுலை நீங்க பார்த்துருக்கீங்களா? வாலிய வயசுல அவன மாதிரி அழகான ஆளே கிடையாது. நாலேஜில் அவன மாதிரி தேறினவன் கிடையாது. உடம்பு சரீரத்தில் அவன மாதிரி ஸ்ட்ராங் யாருமே கிடையாது. ஞானம், அறிவு, பலன், புத்தி, விவேகம், பணம், ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் உடைய மனுஷன் பவுல். சூப்பர். ஒரு மனுஷனுக்கு உண்டான எல்லா திராணி இருந்த மனுஷன். அவர் சொல்றாரு, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை நான் அறிகிறேன், ஏன் எப்படியாவது நான் மரித்தோர்ல இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவர் சொல்றாரு. எனக்கு ஒரு ஆசை இருக்குது, எப்படியாவது மரித்தோர்ல இருந்து உயிரோடு எந்திக்கணும். நான் ஒரு நாளைக்கு எழுப்ப வேண்டிய நாள் வரும், அந்த நாளில் நான் உயிரோடு எந்திக்கணும். அதுக்கு சொல்றாரு தகுதியாகும்படிக்கு. தகுதின்னு ஒண்ணு இருக்குது. தகுதி இல்லாத மனுஷன் பரலோக ராஜ்யத்துக்கு எழுந்து போக முடியாது. வேஷங்கள் எழுந்து போகாது. நான் சொல்வேன், முக்கியமா தேவ சமூகத்தில் தூங்குறோம் பரலோக போவே மாட்டான். ஏன்னா இங்கதான் போதிக்கப்படுது, இங்கதான் நல் வாழ்க்கை தோன்றுது, இங்கதான் சத்தியம் என்ன தெரிய வருது. இங்கே ஒரு மனுஷன் தூங்குறான்னா போக மாட்டான்றார். நல்லா கேட்கணும். எப்படியாவது தகுதியாகும்படிக்கு. என்ன தகுதி? 2 தகுதி இருக்குது. ஒன்னு பாவத்தை விடணும், இன்னொன்னு பரிசுத்தமாக்கப்படணும். பாவத்தை விடுவது ஒரு தகுதி, பரிசுத்தமாக்கப்படுவது ஒரு தகுதி. இந்த தகுதி இருந்தா எப்படியாவது நசரேயனான இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்தில் வரும்போது நான் உயிரோடு கூட எழுந்திருப்பேன். அந்த தகுதிக்காக எப்படியாவது நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவேன், என் பாவத்தை விடுவேன், நான் பரிசுத்தமாக்கப்படுவேன். அவர் அவ்வளவு பவர்ல இருக்கிறாரு. எனக்கு ஒரு தகுதி வேணும், சும்மா போக முடியாது. இங்க தகுதியை மாத்தி போட்டாங்க. நகை கலத்துறது பரலோகராஜ்யத்துக்கு தகுதின்ட்டான் கிடையாது. நல்லா பாடுறது ஒரு தகுதின்னு சொல்றான் கிடையாது. அதெல்லாம் தகுதி கிடையாது. பாவத்தை விடுவதுதான் தகுதி. அந்த பாவத்தை விடுவதற்கு பவுல் என்ன போராடின பாருங்களா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பாவத்தை எப்படிங்க விட போறீங்க? பாவத்தை விடுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால பாவத்தை விட முடியும் சொல்றாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களுக்கு என்ன நடக்கும்? உண்மையான ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சிட்டாவங்களா, அவன் பாவத்தை விடுவதற்கு எவ்வளவு எல்கை துணிவான். எந்த எல்கையெல்லாம் பவுல் துணிச்சார் பாருங்க. பாவத்தை விடணும். அவர் சொல்றாரு, லாபமானதை நஷ்டம் விட்டேன். அவர் சொல்றாரு, நிறைய விஷயங்களில் லாபமா வந்துட்டு இருக்குது, நிறைய பணம், நிறைய வேலை. ஆனா அந்த லாபமா இருக்கிற விஷயத்துல எல்லாவற்றிலும் எனக்கு பாவம் கூட சேர்ந்து வந்துட்டே இருக்கின்றார். இந்த உலகத்துல எந்த லாபம் கிடைச்சாலும் அதுல பாவம் இல்லாம இருக்காதுன்றார். ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளவு பெரிய லாபம் கிடைக்கட்டும், உங்க தொழிலா இருக்கட்டும், என்ன வேலையா இருக்கட்டும்,
கண்டிப்பா அது ஒரு பலகீனம் இல்லாமல் ஒரு லாபம் வராது. அவர் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தபோது தேவன் எனக்கு உணர்த்தி சொன்ன ஒரு முக்கியமான காரியம் என்ன, என் லாபமான எல்லாவற்றையும் நஷ்டமாக விட்டுட்டேன்றாரு. இந்த லாபத்துல பாவம் ஏறு வரும்போது அந்த பாவமான பொருள் என்னை பாவப்படுத்தும் என்று அறிந்து எந்த லாபமா இருந்தாலும் அவைகள் எனக்கு நஷ்டம் என்று விட்டு விட்டேன்றாரு. பாருங்க, பாவத்தை விடுறதுக்கு எப்படி தேவன் போதிச்சிருக்காரு பாருங்க. ஒரு அக்கா சொல்லுது, ஒரு பிசினஸ்ல பெரிய மாந்திரியம் வச்சு பிசினஸ் பண்றாங்க. அதுக்கு அந்த அக்கா சொல்லுது, அவங்க தான் பார்க்கறாங்க, அது அவங்களோட போகும். நான் சொல்றேன், அதுல இன்வால்வ் ஆகிற ஒவ்வொருவனும் மாட்டுவான். நீங்க நினைப்பீங்க என் பவுல் சொல்றார், என் உபதேசத்தை அல்லாமல் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்று நீங்க நம்ப கூடாது. என் உபதேசம் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்தார் என்று நிச்சயிக்கிறது. நான் சொல்லுவேன், இந்த உபதேசம் தான் உங்களை நித்திய ஜீவன்ல கொண்டு போய் விடும். மாம்சத்திலேயோ பொய்யிலையோ தனக்குத்தானே உன்னை சேர்த்துக் கொள்வதற்கு பேசுறதுலையோ ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யம் போக முடியாது. எங்கெல்லாம் பாவம் வருதோ, அது எத்தனை கோடியா இருக்கலாம், எத்தனை லட்சமா இருக்கலாம், எவ்வளவு திராணி உள்ளவர்களா இருக்கலாம், அதை விடுவதற்கு உன் இருதயத்தில் தேவனை அறிகிற அறிவு இருந்தாலே ஒழிய லாபமானவைகள் எல்லாவற்றையும் நஷ்டமாக பாவத்திற்கு விடுவதற்காக உன்னால செய்ய முடியாது. இதுதான் பாவத்தை விடுவது. ஒரு நம்ம சொல்றது, நகை கழட்டிட்டோம். நான் சொல்லுவேன், 10 கோடி ரூபாய் உனக்கு நகை கழட்டிட்டுல, உனக்கு 10 கோடி ரூபாய் லாபம் வரும்போது அந்த லாபத்தில் கொஞ்சம் பாவம் வரும்போது உன்னால 10 கோடியை விட முடியாது. நகை கழட்டிடலாம், அந்த லாபமான அனைத்தையும் அந்த லாபமான அனைத்திலே பாவம் வரும்போது அவைகளை விடுவதற்கு எனக்கு இருதயம் வேணும் பாருங்க. அவர் சொல்றாரு, இப்படித்தான் பாவத்தை விட முடியும். ஆமென். அவர் சொல்ற அடுத்து சொல்றாரு, பிலிப்பில 3வது அதிகாரத்துல, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், ஒண்ணு கூட கிடையாது. எல்லாவற்றையும் எவ்வளவோ பிசினஸ் பண்றாரு, எந்தெந்த பிசினஸ் எல்லாம் பாவம் வருது எல்லாத்தையும் நஷ்டம்னு விட்டுட்டேன். அப்புறம் சொல்றாரு, எல்லாவற்றையும் குப்பை என்று விட்டேன். ஹலோ, எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படி குப்பை என்றதுக்கு? இந்த பிசினஸ்ல இந்த வேலையில பாவம் செஞ்சுதான் முன்னேற முடியும்னா அந்த வேலையை விடுறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த கடற்தொழில பிசாசுக்கு பார்த்தா தான் முன்னேற முடியுமா, அந்த கடற்தொழிலை விடுறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த டீச்சர் வேலையில பாவம் செஞ்சுதான் முன்னேற முடியும்னா அந்த பாவத்தை இந்த வேலையை விடுவதற்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவர் சொல்றாரு, நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த போது இந்த லாபமா இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று விட்டேன். ஏன் இந்த லாபத்துல எல்லாம் பிசாசு வந்துச்சு, பிசாசை விடுவதற்காக எனக்கு வந்த லாபத்தை எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று கதறி விட்டேன். இதுதான் ஹோலி ஒரு மனுஷனுக்கு, இதுதான் பரிசுத்தத்தை உடையவனாய் மாற்றுகிறது. நான் சொல்லுவேன், நீங்க நிறைய பேர் சொல்றாங்க நாங்க ஆவிக்குரியவங்க. 99.9 பேர் இங்க திருடிதான் வியாபாரம் பண்ணுகிறான். பரலோக ராஜ்யம் ஈஸியானது அல்ல. ஆண்டவரே சொன்னார், அது நெருக்கமானது, கடினமானது, உள்ளே பிரவேசிப்பது ஒரு மனுஷனுக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். நிறைய பேர் சொல்றாங்க, இயேசு வந்துட்டார் நான் போயிடுவேன். சான்ஸே இல்லை. இயேசு வந்தவர் எல்லாரும் கூட்டு போக்கு வரல, அவருக்காக வாழுகிறவனை கூட்டிட்டு போகும்படிக்காக அவர் வந்தார், சும்மலவன் வரல. அடுத்து சொல்றார், எப்படித்தான் இந்த லாபமான விஷயங்கள் குப்பையாக அவர் விட்டுட்டார். எப்படி விட்டார் அதை சொல்லி தர்றேன் பாருங்க. கர்த்தர் போதிச்சிட்டார், எங்கெல்லாம் பாவம் வருதோ அதை விட்டுட்டார். விட்டுட்டு அப்புறமா சொல்றாரு எப்படி விட்டாராம், சொல்றாரு பாருங்களேன். பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்பினேன். பிலிப்பு புஸ்தகம் 3வது அதிகாரம் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 11ஆம் வசனம், 3 வசனத்துல ஒரு வார்த்தையை கோட் பண்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, எண்ணினேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன், எண்ணுகிறேன் அப்படின்ற. என்னென்ன, பாவத்தை விட்டு பரிசுத்தமாக்கப்படுவதற்கு நாள்தோறும் என் இருதயம் பாவத்தை சிந்தித்து கொண்டிருக்கிற வேளையில நான் எப்படியாவது பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாவத்தை விட வேண்டும் என்றும் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறேன். நான் என் இருதயத்தில் நித்தம் எண்ணம்னு ஓடிட்டே இருக்குது. நான் பரிசுத்தமாகணும், நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். எந்த வழிகளெல்லாம் என்னை பாவத்தில் உண்டாக்குதோ அதை விடணும், என்ன வழிகளெல்லாம் என்னை பரிசுத்தமாக்கி கொள்கிறதோ அதையெல்லாம் நான் செய்ய வேண்டும் என்று நித்தமும் எண்ணிக்கொண்டிருந்தான். தாட் ரொம்ப முக்கியம், சிந்தை ரொம்ப முக்கியம். இந்த எண்ணத்தை எல்லாம் பிடிக்கல வைக்கிற நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே பிடிச்சாங்க, மாம்சத்தில் பிடிக்கிறான். தொங்க போடுறது, இழுக்கிறது, பிரசங்கமே பண்ண தெரியாது நிறைய பேருக்கு. இங்கே தொங்க போடுறது, முடியையும் மூக்கையும் அளவு பார்த்துட்டு இருக்கிறான். பாவம் எந்தால ஏறி வருதுன்னு சிந்தை எண்ணம் இவைகள் கூடாய் பாவம் ஏறி வரும். சிந்தை எண்ணம் இவைகள் மூலமாய் பாவத்தை கட்டுப்படுத்த முடியும்.
ஆவிக்குரிய காரியத்தை கொண்டு தான் ஆவிக்குரிய பிசாசை கட்டுப்படுத்த முடியுமே தவிர ஆவிக்குரிய பிசாசை மாம்ச காரியத்தில் கட்டுப்படுத்த முடியாது. ஹலோ சொல்லுங்களேன். ஒரு ஆள் சொல்கிறார், பாஸ்டர் ஃப்ரெஞ்சு பிச்செல்லாம் வச்சிருக்கிறீங்க, பிசாசு உள்ளே வந்துட்டு போல தெரியுது. நான் சொன்னேன், பிசாசுலாம் உள்ளே வர முடியாது. ஏன்னா எண்ணம் தெளிவாக இருக்குது. என் எண்ணம் தெளிவாக இருக்குது. ஏன்னா ஏன் எண்ணம் என்னன்னா ஏன் எண்ணம் என் கர்த்தரா இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும், இல்லைன்னா நான் சாகிற வரைக்கும் தேவ சமூகத்தில் இருந்து மாழ்வது என்னுடைய எண்ணமாக இருக்கிறதுனால பிசாசு உள்ளே ஏறி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏவன் பிசாசு தாடி வழியாக வராது. மறுபடியும் சொல்கிறேன், பிசாசு எண்ணத்தின் வழியாக உட்பிரவேசிக்கும். நீங்கள் எப்பமெல்லாம் டிவி பார்க்கணும் என்றீங்களோ அப்பமெல்லாம் டிவி பார்த்துருவீங்க. எப்பமெல்லாம் டூர் போகணும் என்றீங்களோ அப்பமெல்லாம் டூர் போயிடுவீங்க. புரியுதா நான் சொன்னது? எப்பமெல்லாம் புருஷன் கூட சண்டை போட நினைக்கிறீங்களோ சண்டை போட்டுருவீங்க. நான் சொல்கிறேன், அப்போ எண்ணங்கள் வழியாக தான் பிரச்சனைகள் வருது தவிர சரீரத்தின் வழியாக வர்றது கிடையாது. நான் சொல்கிறேன், அவர் சொல்கிறார், நான் எண்ணினேன், நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன், இன்னும் எண்ணுவேன், என் வாழ்நாள் முழுவதும் நான் பரிசுத்தமாக வாழ்வேன் எண்ணுவேன். அப்படி என்றதுனால பாவம் எங்கெல்லாம் வருது அதெல்லாம் தடை பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் ஸ்டாப் வச்சுட்டார். நான் இனி ஒரு காலமும் பாவம் செய்ய மாட்டேன் நான். ஆமேன்னு சொல்லுங்களேன். லாபமான ஃப்ரெண்டு, லாபமான தேசம். அவரு சரித்திரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா நம்மளாம் ஒன்றுமே கிடையாது அவருக்கு முன்னாடி. அவர் ஒரு சாதா மனுஷன் தான், பயங்கர பவராக இருந்திருக்கிறாரு. ஒரு பாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா, சகோதரி அந்த நகையை காட்ட மாட்டியா, அவர் கேட்கிறார், உன் நகையை அவர் கேட்கிறார், விட்டு சகோதரி விடுமா விடு. விட்டுக்கிட்டு வெளியே போகும்போது ஏதோ எடுத்து பார்க்கலாம்னு எண்ணு வச்சுக்குமே, அவுட் ஆயிடுவேன். நீ பாவம் எண்ணத்தில் வருதுங்க பாருங்க. பாவம் எண்ணெயில் வருது, பாவம் எண்ணத்தில் வருது. ஆமேன்னு சொல்லுங்களேன். பாவம் எண்ணத்தில் வருது. அதுதான் அவர் சொல்றாரு, மாத்தி போடுறேன், பாவத்தை பாவம் செய்யக்கூடாது அப்படிங்க நித்தம் எண்ணுகிறேன், ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் என்றீங்களா? எண்ணிட்டே இருக்கீங்க பாருங்க. பாவம் செய்ய மாட்டீங்க. நான் பாவம் செய்ய மாட்டேன் எண்ணிட்டே இருக்கிற மனுஷன் பாவம் செய்ய மாட்டான். ஒரு ஆள் சொல்ல என்னால முடியல, நான் சொல்ல முடியும். நான் சொல்ல ஆவிக்குரிய பெரிய போராயுதம் எதுன பிசாசை வெட்டக்கூடிய பெரிய போராயுதம் எண்ணம் தான். உங்க எண்ணத்தை சரியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை பிசாசு ஒண்ணு பண்ண முடியாது. எண்ணத்தை லூஸ் பண்ணிடக்கூடாது. எவ்வளவு அழகி வந்தாலும் ஸ்லிப் ஆக மாட்டேன். ஏவே எவ்வளவு அழகான புருஷன் வந்தாலும் நான் ஸ்லிப்பமாக மாட்டேன் அப்படின்ற எண்ணம் இருக்கிற வரைக்கும் உங்களை பிசாசு கரம் போட முடியாதுன்றார். ஆனா உண்மையில ஆவிக்குரிய பிரசங்கம் கேட்கணும் பவுல்ட்ட தான் கேட்கணும். நானே என் மனைவிக்கு நிறைய சாரியெல்லாம் வாங்கி கொடுப்பேன். நான் ட்ரெஸ் போடுறதுல ஒருத்தன் பாவம் செய்யவே மாட்டான். அடிச்சு சொல்றேன், நான் பாவம் செய்ய மாட்டான். பட் என்ன திசை திரும்பிட்டு பாவத்தில் விழுந்துருவான். ஆமென். பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படிலாம் அறிஞ்சார் நல்லா சொல்றேன். நான் ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. ரெடியா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு? எங்கூட ரெடியா இருக்கிறீங்களா? மாதா தருவாங்க. ஒரு சொன்னார், பரலோகத்துக்கு நான் சொன்னேன், நான் பரலோகத்துக்கு போகிறதுக்கே வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. அதுக்கு அவர் சொன்னார், எங்கள் ஃபாதர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுவார், நாங்கள் போயிடுவோம் அப்படின்னார். பண்ணுவார் அவர். அவர் ஜெபம் பண்ணுறாரா இல்லையோ, சோத்திரம் தான். ஹலோ, ஏமே இவங்க ஜெபம் பண்ணிலாம் போக முடியாதுங்க. பரலோகராஜ் ஏன்னா பக்கத்தில் இருக்குதுங்க. அது கண்களை வைத்து பாட்டாலும் ஏணி வச்சு எட்டினாலும் பரலோகராஜம் எட்ட முடியாது. அது ஆராய்ஞ்சவன் ஒருவனும் கிடையாது. அது எங்கே இருக்குன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. தேவன் ஒருவரை தவிர அதை புரிந்து கொள்ள யாரும் கிடையாது. அதை பற்றி தெளிவாக பேசணும் யாரும் கிடையாது. இன்னும் அவர் ஒருவருக்கு தான் தெரியும். அதான் சொல்கிறாரு, பரம ரகசியங்களை போதிச்சவங்களுக்கு புரியாது. அதனால புரியாத ராஜ்யத்தை பற்றி மட்டும் பேசவே இல்லை. ஏன்னா புரியாது இவனுக்கு. சின்ன விஷயமே புரியல பாருங்க. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பாவம் செய்கிற இடத்துக்கு போகாதுன்னா அது கூட புரியாமல் மறுபடியும் அதில் போய் நிற்கணும். நம்ம இப்படிப்பட்ட புரியாத மனுஷனுக்கு பரம ரகசியங்களை பேசுறது புரியவே முடியாது. மனுஷனுடைய புத்திக்கு எட்டாது. எப்படி பரிசுத்த வாழ்க்கை இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தார் அவர். எப்படியாவது போகணுன்றாரு. அந்த எப்படியாவது சொன்னதில் அவர் என்னதெல்லாம் அறிஞ்சிருக்கிறார் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் எண்ணத்தை பிடிச்சி கட்டுறார், அப்புறமா எண்ணத்தை எல்லாம் கட்டுறாருன்னு சொல்றேன் பாருங்க. பிலிப்பியர் இந்த புத்தகம் கொஞ்சம் நேரம் போவோம் இதில். ஆமென். நான் சொல்றேன், உங்களுக்கு துணியெல்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஃபாதர் முன்னாடி சொன்னார், பாஸ்டர் சொன்னார், பிரதர் ஊழியம் செய்கிற நம்மளுக்கு 2 வஸ்திரம் போதும். ஒன்று போட்டுக்கணும், இன்னொன்று துவைச்சு போட்டுக்கணும்.
போட்டிருக்கிறது ஒரு வாரத்துக்கு அழுக்காயிட்டுனா இதை தூக்கி அங்கே போட்டுட்டு அதை ஒரு வாரம் போட்டுக்கணும். ஏன் பாஸ்டர் அப்படி சொல்கிறீங்க? கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் 2 வஸ்திரம் இருந்தால் போதும் அப்படின்றார். அது என்ன சொன்னார்? சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிற, ஃபஸ்ட்டு 2ல் தொடங்கு, அப்புறமா 2000 முடினார். ஆனால் நம்ம 2லே போகிறோம். அது என்ன சொன்னார்னே கூட பார்க்கறது கிடையாது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 2ல் தொடங்கு. போகிற வீட்டிலலாம் ஏற்றுக்கொள்கிறாங்களா? அவ்வளோதான், வாழ்க்கை மாறிடும். ஹலோ, ஆனால் அதெல்லாம் பேச மாட்டாங்க. 2 தான் சொன்னாங்க. 2ல் தொடங்கி 2000 முடின்னு சொல்லல. நான் சொல்கிறேன் 20,000 இன்ட்ரெஸ்ட் வாங்கி போடலாம், பிரச்சனை இல்லை. பட் ஹார்ட் இங்கே வரணும். போதிக்கிறேன் பாருங்க, 4 பாயிண்ட் போதிக்கிறேன். இன்னைக்கு இதோடய போயிடும் நம்மளுக்கு. பிலிப்பியர் 3:10 எல்லாரும் திருப்பிடுங்க, நல்லா குறிச்சு வச்சுக்கிடுங்க. இதை இந்த வசனமா படிச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு விளக்கி சொல்லாவிட்டால் எப்படி புரியும்? அலி சொல்றாரு, அலி பேசுறாரு பிலிப்பிட்ட. ஒருத்தன் விளக்கி சொல்லாவிட்டால் எப்படி புரியும்? விளக்கி சொல்றான் பாருங்க. பிலிப்புக்கு திருப்பிடுங்க 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு, அவருடைய மரணத்திற்கோ பாரண மரணத்திற்கும் அப்படின்றார். இதில் 4 பாயிண்ட் சொல்றாரு. 1, நான் அவரையும். அவர் முதல்ல இயேசுவை அறிகிறார். எனக்கு இயேசு முதல்ல எப்படி தெரியும்னா, உண்மையா இயேசு சூசேப்பருக்கும் மரியாளுக்கும் மகன், அப்படித்தான் எனக்கு தெரியும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி தெரியும்? அப்படித்தான் தெரியும். மரியாம் குமாரனே எங்களுக்காக வேண்டிக்கணும், அப்படித்தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இவர் ஒரு ஆசை மேலே மைண்டில் வச்சுட்டார். எப்படி வச்சுட்டாரு? எப்படியாவது பரலோகராஜ்யம் போகணும். அதுக்கு கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை அறியணும், அப்போ தான் போகணும். இவர் முதல்ல செக் பண்ணுறாரு, மரியாவுக்கு எத்தனை பிள்ளைங்க. மரியா ஒரு 6-7 குட்டி போட்டிருக்குது. அப்போ மரியாவுடைய குமாரனா இருந்தால் எல்லாருமே பரலோகராஜ்யம் போயிருக்கணும். ஆனால் இவர் யாரும் போகல, இவரை தவிர. அப்போ அவர் புரிஞ்சு போச்சு, மரியாவுடைய குமாரன் போக முடியாது. ஏன்னா மரியாவுடைய குமாரன் இங்கே 5-6 பேர் போகலை. அப்போ புரிஞ்சு போச்சு, மரியாவுடைய குமாரன் போக முடியாது. மறுபடி செக் பண்ணுறாரு. அப்போ இவர் மரியாவுடைய குமாரனா இருந்தால் போக முடியாது, ஏன்னா மரியாதை குமாரன் நிறைய பேர் போகல. அப்ப இவர் யார் அப்படின்னு செக் பண்றாரு. ரோமர் 1:7 இருக்கு பாருங்க அந்த வசனம். 1:5 மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தவரும். இவர் யாரா? மாம்சத்தின்படி இயேசுவை பெற்றது மரியா தான். யோசேப்பும் மரியாவும் தான் கணவன் மனைவி இல்லாமல் மரியா பெற்றாங்க. ஆனா மரியா ஒரு ஆளை பெற்றுக்கல, 10 பேர் பெற்றிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆள் 6-7 பேருக்கு பேர் சொல்லுது, நாமங்கள் சொல்லுது. மரியாவுடைய பிள்ளைங்களோட நாமங்கள் பைபிள் சொல்லுது. நான் நிறைய நெட்டு போதிச்சுங்க இதை பற்றி. அப்போ மற்றவங்கெல்லாம் போகல. அப்போ மரியாவுடைய குமாரன் தாவீதுக்கு பிறந்தவர் அப்படின்னா அப்போ எல்லாரும் போயிருக்கணும், இந்த மனுஷன் மட்டும்தான் போயிருக்காரு, வேற யாரும் போகலன்னா அப்போ இவர்கிட்ட இங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்ச பின்னாடி தெரியுது, மாம்சத்தின்படி இந்த அம்மா மரியாவுக்கு பிறந்துச்சு, இவர் மரியாவுக்கு பிறந்தாரு. பரிசுத்தமுள்ள ஆவின்படி தேவனுடைய சுதன் என்றும் அவர் சொல்றாரு. இங்க ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இவர் பரிசுத்த ஆவியின்படி தேவனுடைய சுதன். சுதன் யாருன்னா மகன், தேவனுடைய குமாரன். பரிசுத்தமுள்ள ஆவியான்னு சொல்றாரா? மாம்சம் பெற்றதுனால மரியாதை குமாரன், ஆவி பெற்றதுனால ஆவின் குமாரன் அப்படின்றார் இல்லையா? ஆவின் குமாரன் அப்படி சொல்லிக்கிட்டு மரித்தோர்லேருந்து உயிரோடு கூட எழுந்ததுனாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனா இருக்க. இப்ப சொல்றாரு, இது மரியாதத்துல பிறந்தாரு, ஆனா அவர் மரியாதை குமாரன் அல்ல. ஏன்னா மரியாதை குமாரன் நிறைய பேர் பிறந்தாங்க, பரலோகராஜ்யம் போகல. இவர் மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுந்ததுனாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட அப்படின்னு, அதாவது முத்திரையாக்கப்பட்ட, அதாவது நிர்ணயிக்கப்பட்ட தேவகுமாரன். இவர் தான் தேவகுமாரன். இவர் பூமியில பல காரியங்கள் செய்வதற்காக மாம்சத்தின்படி ஒரு ஸ்திரீ இடத்துல பிறந்திருக்கிறார், அவ்வளவுதான். தவிர இது இந்த அம்மாவுடைய பிள்ளை கிடையாது, இது தேவனுடைய குமாரன் அப்படின்ட்டார். அப்போதான் அவருக்கு புரிஞ்சிச்சு ஏன் இந்த பாயிண்ட் எடுக்கிறாருன்னு. ஒருவன் தேவனுக்கு பிள்ளையாய் மாறும்பொழுதுதான் அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டெப்புகள்ல அவன் நடக்க முடியும். அதனால முதல் பாயிண்ட் சொல்றாரு, அவர் மரியாதத்துல பிறந்திருக்கலாம், ஆனா அவர் தேவனுடைய குமாரன். எல்லாரும் சொல்லுங்களா, அவர் மரியாதை பிறந்திருக்கலாம். சொல்லுங்களா, வரல பாருங்க. மரியாதை இடத்துல பிறந்திருக்கலாம், ஆனா அவர் தேவனுடைய குமாரன். ஏமேன். இதுக்கு நல்ல ஐடியா சொல்றேன் பாருங்க. உதாரணம், என் பையன் எனக்கு பிறந்திருக்கிறான், என் பையன் எங்க அண்ணன் வீட்டில் இருக்கிறான், எங்க அண்ணன் வீட்டில் சாப்பிட்றான். ஆனா அதுக்காண்டி எங்க அண்ணன் பையன் சொல்ல முடியும், எங்க வீட்டில் இருக்கிறதுனால. ஆமேன். என் பையன்
எங்க அண்ணன் வீட்டில் சாப்பிட்றான். புரியுதா உங்களுக்கு? ஆமென் சொல்லுங்களேன். ஏன் சரீரத்தை அப்படி சொல்ற? சரீரத்தை வேதாகமம் வீடு என்கிறது. ஒருவன் ஒரு வீட்டில் இருக்கிறதுனால அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் கிடையாது, அவனை பெற்றவனுக்கு தான் சொந்தம். அப்ப நான் சொல்றேன், சரீரத்தை வீடு என்று கர்த்தர் போதிச்சிருக்கும் போது, ஒரு வீட்டில் இயேசு இருக்கிறதுனால அந்த வீட்டுக்கு சொந்தம் அல்ல, அவரை அனுப்பினவருக்கு தான் சொந்தம். பிதாவாகிய தேவனுடைய குமாரன் தான் இயேசு கிறிஸ்துன்றார். முதல் அதை பிடிச்சிக்கங்க. ஒருவன் பரலோகத்துக்கு எப்படியாவது போக வேண்டும் என்று விசுவாசித்தால், அவன் பரிசுத்தமா வாழ வேண்டும் என்று ஒரு எண்ணம் கொண்டால், முதல்ல அவன் விசுவாசிக்கிற வேண்டியது அவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற ஒரு கட்டத்துக்கு அவன் கடந்து வர வேண்டும். பரலோகத்துக்கு உயிர் தெழுந்து போறத பாக்கிலும் நோட்ல கிடைக்கிறலாம தான் பெருசா நினைச்சிட்டு இருக்கிறது. இது சொல்லுது பரலோகராஜ்யத்துக்கு போகணும். பாவத்தை விடணும்னா பரலோகராஜ்யத்துக்கு, பாவத்தை விட்டு பரலோகராஜ்யத்துக்கு போகணும்னா கர்த்தரை அறிகிற அறிவுல வரணும். கர்த்தர் சொல்லுகிறார் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ரெண்டாவது சொல்றாரு அவரின் உயிர் தெழுதுன்னு வல்லமை. அவர் சொல்றாரு எப்படி ஒரு உயிரோடு எந்திரிச்சிட்டாரு, எப்படி எந்திக்க முடியுது? எல்லாருக்கும் நாக்கு அழுவாம இருக்கிறதே பெருசா பேசுறாங்க. உயிரோடு கூட எந்திரிச்சவரை பெருசா யாரும் பேசல. கரங்க தட்டிக்கலாமே. அவன் நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்களா, எங்க அந்தோனியாருக்கு நாக்கு அழுவேலன்றாங்க, எங்க ஏசப்பாவுக்கு சரீரமே அழுவேல. எப்படி உயிரோடு எழுந்திரிச்சிட்டாரு, உயிர் தெழுதுன வல்லமை எப்படி எந்திரிச்சாரு? நான் சொல்றேன் எப்படி ஏசு எந்திரிச்சாரு. 3 பாயிண்ட் இருக்குது. முதல் பாயிண்ட் சொல்றேன், எப்படி ஏசு எந்திரிச்சாரு சொல்றது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். 3.5 வருஷம் அவர் என்ன பண்ணாராம், வாரவனுக்கு போறவனுக்கு எல்லாவற்றையும் நன்மையே செஞ்சிட்டு இருந்தார். ஆமீன் சொல்லுங்கண்ணா. நான் அதனால தான் வெள்ளையை பற்றி அடிக்கடியாக பேசுகிறேன்னா, நீங்கள் ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டு பாருங்க, நல்ல பியூர் வேலையில் போகிறவங்ககிட்ட, பிள்ளைக்கு காலேஜில் படிக்க வைக்க ஆளுக்கு 25,000 கஷ்டமாக இருக்குது, தருவீங்களான்னு? 0 தான் தருவங்களுக்கு, 0. பரலோக ராஜ்யம் ஒயிட்டுக்கு அல்ல, பரலோக ராஜ்யம் நன்மை செய்கிறவனுக்கு. அவ எப்படியாவது உயிரோடு எந்திரிச்சு போகணும். அதுக்கு தேவன் அவருக்கு கற்றுக் கொடுத்த பாடம், ஃபர்ஸ்ட் இயேசு விசுவாசி, ரெண்டாவது நீ உயிரோடு இருக்கும்போது நன்மை செய்கிறவனாய் நன்மை செய்கிறவளாய் சுற்றி திரின்றார். அதை பண்ணுன்றார். அவர் அதை பண்ணாரு. பெரிய பொக்கிஷக்காரர், பெரிய பணக்காரர், அவர் எல்லா ஏழைகளுக்கும் எல்லா விதவைகளுக்கும் கொண்டு வாரி இறக்கிட்டாரு. ஏன் ஒரு மனுஷன் எல்லாத்தையும் கொண்டு கொடுக்குறான்? அவ்வளவு மூளை கட்டவனா பவுலை பாயில் ஒரு அறிவுள்ளவன் இந்த உலகத்துல கிடையாது சொல்லுது. அவ்வளவு அறிவுள்ளவன் ஏன் சொத்துக்களை எல்லாவற்றையும் எல்லாருக்கும் வித்து கொடுத்தான்? அவனுடைய அறிவு என்னென்ன, இந்த பூமியில கோடீஸ்வரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், மரித்தோர்ல இருந்து உயிரோடு கூட மறுபடியும் எந்திக்கிற ஆற்றல் பரிசுத்தவானுக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்று அறிந்து, பரிசுத்தத்தில் முக்கியமான 75% மதிப்பை உடையது கொடுப்பது, அவன் எல்லாவற்றும் கொடுத்து விட்டான். இயேசு தன்னையே கொடுத்தார், பவுல் எல்லாவற்றையும் கொடுத்தான். ஹலோ, அடுத்து சொல்றாரு அவருடைய பாடுகளின் ஐக்கியம். சொல்றாரு சபைக்கு 2 வாரம் போயிட்டு வருது, வெள்ளை ட்ரெஸ் போயிருது, 2 வாரம் தான் போகுது, உடனே நகை கலத்திருது. நான் சொல்வேன் 335 நாள் நீ தேவ சமூகத்தில் காத்திருந்தாலும் கொடுக்கிறதுங்கிறது வரவே செய்யாது. அது பலமாய் ஆவியானவரால் நடத்தப்படுற ஒரு மனுஷனால் அது ஒரு வல்லமை. அந்த வல்லமை உடைய மனுஷன் தான் அதை செய்ய முடியுன்றாரு. வல்லமை அவர் புரிஞ்சுட்டாரு. நான் உயிரோடு எழும்புவதற்கு இப்படிப்பட்ட காரியம் தான் என்னை கொண்டு போகும் என்பது அவர் தெரிந்து கொண்டார். முழங்கால் படிட்டு தேவன்ட கேட்கிறார், எப்படியாவது நான் போக வேண்டும் பரலோக ராஜ்யம், நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே, அந்த உயிர் தெழுதல் வல்லமை எனக்கும் தாரும். கர்த்தர் சொன்னாரு, நீ பெரிய பணக்காரனா இருக்கிற, என்னை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் தார வார்த்து விட்டுனார். அந்த மனுஷன் அப்படியே வாழ்ந்தான் பவுல். 2 பாடுகளுடைய ஐக்கியம். இயேசு என்ன பாடுபடுத்தினாங்க நினைக்கிறீங்க? ஓ, படாத பாடு இயேசுப்படுத்தினாங்க. பலப்பாடு சொல்லுங்களேன். ஆமென். என்ன சோதனையிலும் அவர் யாரையும் மாட்டி விடல. பாடுன்னு என்ன தெரியுமா? பாடு உங்களுக்கு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையில இன்னொருத்தனை மாட்டி விட்டுட்டு நம்ம தப்பிச்சிடுறது. பாடு வரும்போது ஒருவனை எதிலையாவது அகப்படுத்தக்கூடாது. ஆவிக்குரியவன் நகை கலெக்டர்லாம் முக்கியம் ஒன்றும் கிடையாது. இயேசு 3.5 வருஷம் ஊழியம் செய்யும்போது எத்தனையோ முறை
தன்னுடைய சீசர்களை அவர்கள் பிடித்து கொலை செய்வதற்கு விரும்பினாங்க. ஆனால் ஒரு முறை கூட தன்னுடைய சீசர்களை இயேசு போட்டு கொடுத்தது கிடையாது. ஏவாள் போட்டு கொடுத்தா பாருங்க. பிசாசு வந்து பேசிச்சு ஏவாள்கிட்ட, நல்ல முதல்ல பழத்தை வாங்கி கடிச்சு பார்த்துட்டு அப்போ தெரிஞ்சு போச்சு விஷம் ஏறிட்டு. கடவுள் வந்து கேட்குறாரு, இந்த பழத்தை தின்ன சொன்னது யாரு? மன்னிக்கணும், முதல்ல இருந்து வரேன். ஏவாள் தின்னுட்டு விஷம் ஏறின பின்னாடி ஆதாமுக்கு கொடுத்துச்சு. ஆதாம் கடிச்சு சாப்பிட்டான். ஆண்டவர் ஆதாம்கிட்ட வந்து கேட்டார், இந்த பழத்தை தின்ன சொன்னது யாரு? மை ஒய்ஃப் ஏவாள். போட்டு விட்டான். ஹலோ, she said eat. இவதான் சொன்னா சாப்பிடுறதுக்கு, போட்டு விட்டான். ஏவாளை பிடிச்சு கேட்டார், யார் இந்த கனியை திங்க சொன்னது? சர்ப்பம். போட்டு விட்டா. பட் சர்ப்பம் பரலோராஜ்யம் போகல, போட்டு கொடுத்த ஆதாம் போகல, போட்டு கொடுத்த ஏவாள் போகல. பாடுகளில் இன்னொரு மனுஷனை நரகத்துக்கு தள்ளுறவன் ஒரு காலம் போக மாட்டான். இயேசுவோ அநேக பாடுகள் வந்த பின்னாடி கூட அவர் பட்ட பாடெல்லாம் மனுஷனுக்காக தான் பட்டாரு. ஆனால் ஒரு மனுஷனை கூட நான் இவனால தான் நான் கெட்டு போயிட்டேன், இவனால தான் சிலுவைக்கு வந்துட்டேன், இவனால தான் நான் பாடுபடணும் யாரையும் போட்டு கொடுக்கல. இப்போ சொல்றாரு பவுல், சொல்ற இந்த பாடுகளின் ஐக்கியத்துக்கு நான் வந்திருக்கிறேன்றார். ஒரு நாள் கூட இயேசு யாரையுமே எதுக்குமே இம்ப்ளிகேட் பண்ணலன்றாரு. அப்படி போல பவுல் சொல்றாரு, இந்த ஐக்கியத்தில் நான் வந்திருக்கிறேன். எனக்கு கோபம் வந்திருக்கலாம், பாடுனால பல பிரச்சனை வந்திருக்கலாம், இது இவனால தான் கெட்டு போயிட்டேன், இவனால தான் கெட்டு போயிட்டேன், பாச்சால கெட்டு போயிட்டேன், புருஷனால கெட்டு போயிட்டேன், விசுவாசனால கெட்டு போயிட்டேன், யாரையுமே அவர் உபத்திரப்படுத்தாமல் இருந்தார். வெரி பவர்ஃபுல் ஹோலி, வெரி பவர்ஃபுல். கணவன் மனைவிலே மாற மாதிரி பேசுவாங்க, உன்னால தான் நான் கெட்டு போயிட்டேன், கழுத உன்னை கெட்டனால தான் நான் இப்படி ஆயிட்டேன். இவரை என்னைக்கு கெட்டனோ கையில் ஒரு வரைபடத்தை வச்சுட்டு வந்தார், ரூத் மேரின்னு. அதை பார்த்து கப்புன்னு விழுந்துட்டேன். அன்னைக்கு போச்சு, இவனை கெட்டனாலிருந்தே என் வாழ்க்கை நாசமாக போச்சு. பேசுகிறோமா இல்லையா? பரிசுத்தவனை இப்படி பேசுறது. என்ன பிரச்சனைக்கு புருஷன் தான் காரணம்னு. கல்யாணம் கட்டும்போது வெள்ளையாட்டு கருப்பாட்டு அழகாக முடி இருந்த போது அழகான்னு சொன்னீங்க, முடியெல்லாம் போய் கிழவனாங்கின பின்னாடி அவன் சரியில்லைன்றீங்க. பாடுகள் வரும்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சூப்பராக இருந்துச்சுன்னா போக முடியுன்றார். நீங்கள் பைபிளை படித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ கிட்டத்தட்ட அப்படியே பவுல் வாழ்ந்தார். கிட்டத்தட்ட அப்படியே வாழ்ந்தார். ஒரு மனுஷனை கூட அவர் குற்றம் சொன்ன கிடையாது. ஆமீன் சொல்லுங்களேன். எப்படி இருக்கு பாருங்க பரிசுத்தம். நம்மளுக்கு வேற ரூட்டெல்லாம் இழுத்து விட்டாங்க, நீ அப்படி போங்க. ஒரு மனுஷனை கூட ஒரு பாடுகளை அப்படியே வாழ்ந்திருக்கேன் அந்த மனுஷன். கிறிஸ்துவுக்காக கிறிஸ்து அப்படி போதிச்சிருக்குது அவருக்கு. நித்திய ஜீவன் போகணுமாங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? நித்திய ஜீவன் போனால் இந்த சபைக்கு வந்து கேளுங்க, கரெக்டாக பேசுவேன். ஒரு ஆள் சொல்கிறாரு, பாஸ்டர் இந்த இயேசுவை பற்றி மாதாவை பற்றி புனிதர்களை பற்றியெல்லாம் எங்கள் சபையிலாம் போதிக்கவே மாட்டாங்க, வேறு என்ன போதிப்பாங்க, ஜெபம் பண்ண தான் சொல்லுவாங்க. நான் ஒரு வீட்டில் போய் சத்தியம் சொன்னேன். அப்போ அவர் சொல்கிறார், இந்த மாதிரி சத்தியம் கேட்டதே கிடையாது, நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்களா, பயம் இல்லாமல் பேசுகிறீங்கடா. டே, சத்தியம்னாலே பயம் இல்லாதடா பேசணும். ஜெபம் பண்ணுங்க சொல்கிறதுக்கு எதுக்கடா பயப்படணும்? யாருக்கும் குத்தாது குடையாது, ஜெபம் பண்ணுங்க சொல்லிடலாம். எங்களுக்கெல்லாம் சொன்னதே கிடையாது. நான் சொன்னேன், நீ போக மாட்டேன், இங்கே வந்து நல்லது கெட்டது என்னதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் வாழ்ந்தான் நீ போவேன்ற. அவரால் தான் கட்டுட்டேன் நான், இவரால் தான் கட்டுட்டேன் நான், அப்படி கட்டிட்டேன் இப்படி கட்டினேன். நல்லா புரிஞ்சுக்குங்க, நான் அவரால் கட்டுட்டேன் இவரால் கட்டுட்டேன்னு ஒரு நாளைக்கு சொல்லுவேன், கடவுளால் தான் கெட்டேன். அவரை நம்பி கெட்டு போயிட்டேன். பெந்தகோஸ்துக்கு போய் கெட்டு போயிட்டேன். பெந்தகோஸ்துக்கு போனால் சரியான சபைக்கு போகணும், இந்த மாதிரி போதிக்கிற சபைக்கு போகணும். முடியை பிடிச்சி ஓன்னு பேய மாதிரி ஆடிக்கிட்டு கடை சொல்லுது பரிசுத்தாவி வந்துன்னு சொல்லுது. ஒரு அம்மாலாம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் அப்படி அங்கங்கே பக்கம் நிற்கும். காற்று ஃபேன் அடித்து பக்கத்தில் பிடிச்சி இழுத்து விட்டு கீழே உருண்டு சாரி எடுத்து மடித்து கட்டி. ஒரு நாளாக ஒரு அக்காவுக்கு ஆவி வந்துச்சு பாருங்க, அங்கே இருந்துச்சு சபையில், குடு 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 முட்டு போட்டு இங்கே வந்துட்டா. வேற ஒரு சபையில், இந்த சபையில் என்னம்மா அது அபிஷேகம் அனலாயிட்டு. அது சரி, மறுவாரம் அந்த சபைக்கே போகல, வேற பாஸ்டர் கூப்பிட்டோன்னு அங்கே போயிட்டான். நான் சொல்லுவேன், நான் பரலோக ராஜ்யம் சபையுடைய போதகத்தில் இருக்குது. ரெண்டாவது அந்த சபையில் போதனையை கேட்டு சரியா எந்த மனுஷனையும் சேதப்படுத்தாமல் வாழ்றோம் அதில் இருக்கு. அடுத்து
நேரம் ஆகி வருது. 4வது பாயிண்ட், அவருடைய மரணத்திற்கு பரலோகராஜ்யம் யாருக்கு? பவுல் சொல்றாரு, அவரை போல மரிப்பவனுக்கு, இயேசு கிறிஸ்துவை போல மரிப்பவனுக்கு. வெள்ளை போடுறதா நல்லா நித்தமும் வெள்ளை போடுவேன். நிறைய கோட்டு வாங்கி வச்சிருக்கேன். எல்லாமே வெள்ளை கோட்டு வச்சுட்டு இதில் சின்ன சின்ன கலரை மட்டும் மாற்றிட்டே இருப்பேன். எனக்கு தெரியும் கலர்லாம் ஒன்றும் போக முடியாது. கலரில் போக முடியாது, இந்த குத்தா தாடி வச்சாலும் போக முடியாது, தாடி வைக்காட்டி போக முடியாது, முடி நிறைய இருந்தாலும் போக முடியாது, மொட்டை வெட்டாலும் போக முடியாது. சில பேர் சொல்கிறாங்க, புருவத்தை நீட்டாக இழுத்தா கர்த்தருக்கு பாவம் இல்லையா? கர்த்தர் உனக்கு புருவம் இப்படி வளருன்னு சொல்லிட்டு அங்கே வேற ஓட்டையெல்லாம் போட்டு புருவத்தை வளர்த்து விட்டுருக்காரு. கொஞ்சம் வெட்டுறதுல குறைக்கிறது தப்பு இல்லை. பட் சாகும்போது எப்படி சாகணும் ஒரு வர்ணனை இருக்குது பாரு. பவர்ஃபுல் மெசேஜ் இதெல்லாம். இப்படி தான் சாகன் இருக்குது. உங்கள் மனைவிட்ட நீங்கள் உங்கள் புருஷமார்களை உங்கள் மனைவியில் ஏதோ திட்டி பாருங்க, காலையில் கஞ்சியில் ஒன்று இருக்க உப்பே இருக்க, அப்படி வெறப்பாக நடப்பாங்க. அவங்க ரெண்டு குற்றம் சொல்கிறாரு, குறை சொல்கிறாரு, அவர் அப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிறாரு, எப்படியோ தெரியல. இயேசுவை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட் என்றார். அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகின்றார். உலகத்தாருடைய மொத்த பாவத்தை தூக்கி சுமக்கும் போது இயேசுவை போட்டு சவுக்கையில அடின்னு அடிக்கிறாங்க. யாருடைய பாவத்தை தூக்கி வச்சிருக்கிறாங்களோ அவர்களே அவர் அடிக்கும் போது, அடிக்கப்படுகிற ஆட்டை போல் வாய்ப்பேசாது இருந்து மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். சில வீட்டில எல்லாம் மனைவிமார்க புருஷனுக்கு தான் 2 கொம்பு உண்டு சொல்லுவாங்க. ஆம்பளைக்கு 2 கொம்பு, பொம்பளைக்கு 7 கொம்பு. ஆத்திடி அவங்க வைக்கிறது சட்டம். டிஎஸ்பி அவங்க எல்லாரும் அவங்க வைக்கிறது சட்டம். கலெக்டர் அவங்க அம்மா, அவங்க ஃபேமிலி தான் கலெக்டர். அந்த கலெக்டரை கேட்டுட்டு தான் டிஎஸ்பி பதில் சொல்லுவாப்புல. புருஷன் பிரச்சனை கேட்க மாட்டாங்க. அவங்க நினைப்பு எப்படியும் பரலோகராஜ்யம் போயிடலாம். கிடையாது. அவ்வளோ ஒன்றும் கிடையாது. அவருடைய மரணத்திற்குள்ளாகின்றார். எப்படி செத்தார் பாருங்க. வாரம் போகிறோமா சொல்றது. ஏசு சிலுவை இருக்கும் போது அப்படியே வழிப்பக்கம் போனான பாருங்க. போயிட்டு இருக்கும்போது இவன் தன்னை கடவுள்னு சொல்லி கொண்டிருந்தான், தொங்குகிறான். கடவுள் இவனுடைய தேவனானால் இவன் வந்து இறக்கட்டு அப்படி போயிட்டு போனானா. ஆண்டவர் வானத்தை திறந்து கர்த்தாவே இவர்களை மன்னி, இது பவர். ஆமென். வெள்ளை சிலை உடுத்துட்டாங்க. அடிக்கடி பேசுவோம் பாருங்க. ஏன் சொன்ன வெள்ளை சிலை உடுத்திருக்க வேண்டாம், வெள்ளை நகை கலத்திரிக்க வேண்டாம், போய் காரி துப்பிப்பாரு, செருப்புகளை தேடிப்பான். அது பரிசுத்தம் அல்ல. எது பரிசுத்தம்? நீ என்ன வேணாலும் போட்டுக்கவன். புருஷனை திட்டும் போது பேசும்போது கண்டுகிடாம கர்த்தாவே ஸ்தோத்திரம், என் புருஷனை திருத்துறான்னு சொல்லிப்பார். பரலோகராஜ்யம் நீ கண்டிப்பா போவ. புருஷன் சொல்லும் போது என்ன தெரியும்? கல்யாணம் கட்டும் போது எங்களோட குறைஞ்சபட்சம் 6 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் குறைவாக தான் கட்டுறீங்க. அப்போ 6 வருஷத்துக்குள்ள அறிவு குறைவாக தான் இருக்கு. அறிவுலையும் குறைவு, வயசுலேயும் குறைவு. ஆனால் பேச்சு மட்டும் ஃப்ளைட் அளவுக்கு போ. நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு நிறைய சபையில் பொம்பளை தான் ரெடியாக இருக்கிறா. எல்லா சபையிலும் சபையில் ஆம்பளை 50 பேர், பொம்பளை 150 பேர் இருப்பா. நித்திய ஜீவனுக்கு நேரே போகிறா. யாரும் மரணத்திற்கு உள்ளாகிற மரணத்துக்கு போகிறது கிடையாது. செத்து போவோம் பரவாயில்லை, யாருக்கு நான் தீமை செய்ய மாட்டேன், யாருக்கும் வம்பு இழுக்க மாட்டேன், யாரையும் குற்றம் சொல்ல மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன். என் கணவனுக்கும் என் கணவனுடைய குடும்பத்தாருக்கும் ஊர் ஜனங்களுக்கும் 10 ஜனங்களுக்கும் நான் ஒரு காலமும் நான் மரிப்பனே அல்லாமல் ஒருவனை நான் தீட்டாக பலகீனமாக எண்ண மாட்டேன், அவனை தூசிக்க மாட்டேன் என்று கர்த்தருக்குள்ளாக நான் மரித்தே போவேனுங்கிற எண்ணத்தோடு இருக்கிறானே அவன் தான் பரலோகராஜ்யம் போவன்றார். ஏசு அப்படிதான் போனார். இயேசு தன்னுடைய சகோதரர்கள் சொல்றாங்க, பண்டிகையின் கடைசி நாட்களில் சகோதரன் சொல்றான், இயேசுவே அண்ணா. அப்போ இயேசு கேட்கிறாரு, என்ன? அவங்க சொல்றாங்க, இயேசுவே அண்ணா என்ன? பண்டிகையின் கடைசி நாள், நீர் உம்மை வெளிப்படுத்துவதற்கு நல்ல நாள், நீ உம்மை போய் வெளிப்படுத்தலாம். ஏன் சொல்றாங்கன்னா, அங்கே நிறைய அவர் கொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. 7 லட்சம் பேர் கூட்டி போயிருக்கிறான். அந்த கூட்டத்தில் தம்பிமாருக்கு ஐடியா கொடுக்குறான், அண்ணா நீ போய் பிரசங்கம் பண்ணு, உன்னைய கொல்லுவான், கொன்ன உடனே வாண்டடிக்கிற அந்த அதிகாரம், மூத்தவன்கிற அதிகாரம் எனக்கு வந்துருன்றான். இப்படி கூட பிறப்புகளே கொல்லுவதும் வெல்லுவதுமா இருக்குது. கூட பிறந்த சகோதரர்களும் இயேசுவை கொல்ல துடித்த பொழுது இயேசு ஒன்றும் பேசாத வாய் பேசாத இருந்து மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த சத்தியத்தை அறிஞ்சிட்டு பவுலும் எல்லா பிரச்சனைகளிலும், எத்தனை பிரச்சனை பாருங்க, பவுல் சொல்றாரு, இயேசுவோடவும் பவுல் தான் அதிக பாடுபட்டான். இயேசு 3 வருஷம் ஊழியம்,
2-3 நாள் தான் ஆட்டி பின்னிட்டாங்க இயேசுவை. பவுல் ஊழியம் தொடங்கின நாள்லேருந்து சாகிற நாள் வரைக்கும் பின்னிட்டாங்க. ஆனால் ஒரு ஆளை கூட தன்னை அடித்தவனை ஒருவனை கூட எதுலையுமே அகப்படுத்தின கிடையாது. தன்னை அடித்த ஒரு மனுஷனை கூட பொல்லாப்பில் மாட்டி விட்ட கிடையாது. அது பரிசுத்தமா? தன்னை அடித்தவர்களுக்காகவும் அவர் சொல்றாரு. ரோமர் 10 படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் சொல்லும் 10:11 இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமா இருக்குது. இஸ்ரவேலருக்காக தான் அவனை கொல்றான். ஆனால் கொல்லுற இஸ்ரவேலருக்காக சொல்றான் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அதிக ஆசை விருப்பமா இருக்கின்றார். அவன் எப்படி வாழ்ந்துருக்கான் பாருங்க. என்னை அடிக்கிற மனுஷன்தான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று முதல்ல அவன் விரும்புறான் பாருங்க. அவனுக்காக சாக நினைக்கிறான் பாருங்க. அதுதான் பரிசுத்தம். இந்த அறிவுகளை அவர் அறிஞ்சிட்டு மரணம் வரைக்கும் ஒரு பாவம் செய்யாமல் பாவத்தை விட்டு பரிசுத்தம் வாழ்ந்தார். அவர் நித்திய ஜீவனுக்குள்ள கண்டிப்பா இருப்பார். ஆமென்.